Hello everyone, welcome to KokulTech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Dialogல ஃப்ரீ ரீலோட் எடுக்கலாம். சோ அந்த ரீலோட நான் தான் கொடுக்க போறேன். என்ன மாதிரி இந்த 100 ரூபாய் ரீலோட நீங்க க்ளைம் பண்ணி எடுக்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி போட்டிருந்தேன். ஸோ என்ன மாதிரி அந்த ஆப்பில் போயிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற விஷயத்தை அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். பேமெண்ட்டை நீங்கள் அந்த டைம் ஏர்ன் பண்ணி உடனே வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். என்ன மாதிரியான வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ பார்க்க போகிற விஷயம் டயலாக்ல ஃப்ரீயாக ரீலோட் எடுக்கலாம். ஸோ கோகுல்டெக்கில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 100 ரூபா ரீலோட், இல்லைன்னு சொன்னால் 50 ரூபா ரீலோட் டயலாக்ல நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி அந்த ரீலோடை க்ளைம் பண்ணி எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் சேனலுக்கு புதுசாக வாரீங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னென்னு சொன்னால், கோகுல்டெக்கில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃப்ரீயாக ரீலோட் எடுக்கிறதுக்கான வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் க்ளைம் பண்ணி எடுக்கிறதுக்கான மெத்தட் நான் இந்த வீடியோவில் கதைச்சிட்டு இருக்கும்போது டயலாக்ல இருக்கிற அந்த 100 ரூபாவுக்கான 12 டிஜிட் நம்பர் ஒவ்வொரு நம்பர்ஸை இந்த சைட்டில் ஏதோ ஒரு இடத்துல வியூ பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி எல்லா நம்பரையும் எடுத்து ஒன்று சேர்த்திங்கன்னு சொன்னால் 12 நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கிற அந்த 12 நம்பரை வச்சு 100 ரூபா ரீலோட நீங்கள் எடுக்கலாம். பட் சின்ன ஒரு திருத்தம் என்னென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸும் டெலிகிராமில் கொடுக்குறேன். டெலிகிராம் போயிட்டு அந்த 2 நம்பரும் நீங்கள் ஈஸியாக எடுங்க. அந்த 2 நம்பரையும் எடுத்ததுக்கப்புறம் 10 நம்பரும் இதில் ஏதாவது ஒரு இடத்துல விசிபிள் ஆகும். ஸோ அந்த 2 நம்பரையும் அதோட இங்கே எடுத்த அந்த 10 நம்பரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் 100 ரூபா ரீலோட் எடுக்கலாம். யார் அந்த 100 ரூபா ரீலோட் க்ளைம் பண்ணுறீங்களோ அவங்க வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரீலோட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி. இதுக்கு முதல் போட்ட வீடியோலையும் ஒரு பிரதர் ரீலோட் எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரீலோட் தான் எடுத்துட்டேன்னு சொல்லி. ஸோ அடுத்தவங்க அலர்ட் ஆகியிருப்பீங்க. இப்போ யார் இந்த வீடியோவில் போயிட்டு பார்த்து ரீலோட க்ளைம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போகிறேன். பைனான்ஸில் கொயினை ஸ்வெப் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ சொல்லிகிட்டு இருக்கும்போது சைடில் நம்பர் தெரியும். நீங்கள் நான் கதைக்கிறதையும் கேட்டுக்கொண்டு அதோட அந்த நம்பரையும் வேர்ச் பண்ணுங்கள். ஓகே, பைனான்ஸில் இருக்கிற அந்த ட்ரிக்கை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன ஒரு வீடியோ தான். இப்போ என்ன மாதிரி பைனான்ஸில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணுற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ என்னோடய பைனான்ஸ் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் நிற்கும். ஸோ இதில் பாருங்கள், வாலெட்ஸ் கீழே இருக்குது, வாலெட்ஸ்ன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கொயினை கன்வெர்ட் பண்ண வேணுமா இருந்தால் ஸ்பாட், இதில் பாருங்கள் ஸ்பாட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஃபண்டிங்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஸ்பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். என்ன கொயின் இருக்கோ அந்த கொயினை ஸ்பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸ்பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மோரை கொடுப்பீங்க. ஸோ மோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் மூன்றாவதாக இருக்குது ஸ்வெப் ஃபார்மிங்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃப்ரம் எந்த கோயின்லேருந்து எந்த கோயினுக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ யூஎஸ்டிடி எனக்கு யூஎஸ்டிடியை தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் யூஎஸ்டிடிலேயே விட்டுட்டு கீழே பாருங்கள் WW1 இருக்குது. அந்த கோயினை நான் TRXாக இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். TRXாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் யூஎஸ்டிடியை மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அத்தனை யூஎஸ்டிடியையும் நான் TRXாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ யூஎஸ்டிடியை TRXாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது மினிமம் 10 யூஎஸ்டிடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் TRXாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே நேரம் TRXாக இருந்தாலும் நீங்கள் 166 TRX, அதாவது 10 USDT அளவிலான TRX இருந்தால் தான் நீங்கள் அதை USDTயாகவும் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். பட் உங்கள்கிட்ட சின்ன ஒரு அமௌண்ட் தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதையும் கன்வெர்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் பேக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் கன்வெர்ட்னு சொல்லியிருக்கு. ட்ரேடுக்குள்ளே கன்வெர்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பாருங்கள் ஃப்ரம் எந்த கோயினில் இருந்து எந்த கோயினாக சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ BTCயை கிளிக் பண்ணி இதில் USDTயை கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்தது பாருங்கள் 200ல் ETH இருக்குது. ஸோ இந்த 2வில் டச் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன் TRX.
ட்ரொன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடிக்கு பக்கத்தில் வந்து மேக்ஸிமத்தை கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் இருக்கிற யூஎஸ்டிடி ஃபுல்லாக வந்து டிஆர்எக்ஸை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிவியூ கன்வர்ஷன் சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 0 ஃபீஸ், அதோட வந்து 1 USDT இருந்தாலே நீங்கள் வந்து டிஆர்எக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே நேரம் வந்து 16 ட்ரோன் இருந்தாலே நீங்கள் வந்து அதை யூஎஸ்டிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்வெப் பண்ணுறத விட இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வந்து நீங்கள் கோயினை வந்து எடுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன மாதிரி பைனான்ஸில் போயிட்டு இந்த சின்ன கோயினாக இருந்தாலும் சரி அதை வந்து ஸ்வெப் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.